குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள ஆலங்கிணரை சேர்ந்த 75 வயதான பூல் பாண்டியன் யாசகம் பெற்று வாழ்ந்து வராரு. ஆனா அவர் சம்பாதிக்கிற பணத்தை தனக்காக தனிப்பட்ட தேவைகளுக்காக இல்லாம பொதுநலத்துக்காக செலவழித்து வருவது பார்க்கிறவங்களை ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு. மதுரை, நெல்லை, நாகர்கோவில், பெங்களூரு உள்ளிட்ட பல நகரங்கள்ல யாசகம் பெற்று வாழ்ந்து வரும் பூல் பாண்டியன் இதுவரைக்கும் பள்ளிகள், நிவாரண நிதிகள் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்காக சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நன்கொடைய வழங்கியிருக்காரு. கொரோனா காலத்திலையும் மதுரை கலெக்டர் கிட்ட ரூபாய் 50,000 வழங்கி கவனம் பெற்ற இவர் தன்னுடைய சொந்த ஊர்ல உள்ள பள்ளிகளுக்கும் பல முறை உதவி செஞ்சிருக்காரு. கடந்த மே மாதம் 18ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் திட்டத்தில் ரூபாய் 10,000 முதல்வர் நிவாரண நிதிக்காக வழங்கிய இவர் 1 வார கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இது குறித்து பூல் பாண்டியன் என்ன சொல்றாருன்னா, நான் யாசகம் பெற்று நன்கொடை வழங்கும் இந்த செய்திகளை பார்த்து பலரும் ஆர்வமா நன்கொடைகள் கொடுக்க முன்வரணும். கடந்த 1 வாரமா மதுரை, நெல்லை, பெங்களூரு மார்க்கெட்டுகள்ல யாசகமா பெற்றுதான் இந்த தொகையை நான் சேகரிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தனக்காக இல்லாம சமூக நலனுக்காக வாழும் அவருடைய மனிதநேயம் தற்போது பலருடைய பாராட்டையும் பெற்று வருது.